நம்ம விஜய் வந்து நம்ம பாட்டிக்கிட்டே தாத்தா கிட்டே சொல்லிடுறாங்க. ஏன்னா காவிரிதான் முக்கியம், சொத்து முக்கியம் இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்லிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம விஜயோட சித்தப்பா வந்து மனசுலயே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு எந்த ஒரு சொத்து வேண்டாம், காவிரிதான் முக்கியம் அப்படி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் எல்லா சத்து நம்ம பையன் தான் வந்து சேரப்புது அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க மனசுல. இதை கவனிச்சு விஜய் வந்து நல்லா சரிங்க சித்தப்பா, நீங்க நினைச்சு நடந்து போச்சுல, அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு பழையபடி வந்தீங்களா அதே மாதிரி இப்போ நீங்க நினைச்செல்லாம் போகணும்னு நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அஜய்க்கு இந்த பூரா சொத்தை கொடுத்தீங்க, மனசாலதான் நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி திட்டம் போட்டுல இனிமே பண்ண தேவையில்ல எதுவுமே. ஏன்னா முழுக்க முழுக்க எல்லா சொத்துமே அஜய் பேர்ல இப்ப வரப்போகுது. அதை வேணா நான் எழுதி கொடுத்துட்டு கூட நான் போயிடுறேன் அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு விஜயோட சக்தி வந்து நீ என்னப்ப இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, என்னமோ எங்களுக்கு சொத்து தான் முக்கியம், நாங்க தான் உன்னை வீட்டுக்கு அடிச்சு வரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க. நாங்க தீபமா சொல்றோமே காவிரி வேண்டாம் உனக்கு, அது மட்டும் இந்த வீட்டுல இரு, இந்த சொத்தெல்லாம் பார்த்துட்டு இரு, இந்த சொத்து இல்லாம நீ கஷ்டப்படுவ. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீ எப்போ சம்பாதிச்சு எப்போ இதெல்லாம் வாங்க முடியும், நீ வெளியே போனா சாப்பாட்டு கூட கஷ்டப்பட விஜய், எதுக்காக இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிற, பேசாம காவிரி டிவோர்ஸ் பண்ணிருப்ப, காவிரி உனக்கு வேண்டாம், காவிரி என்னைக்கு உன்னோட வாழ்க்கையில வந்துல இருந்தாலும் அல்லது உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி எல்லாமே போயிட்டு. அது மட்டும் இந்த பசுபதியை மட்டும் நீ சாதாரணமா நினைக்காத, பசுபதி ரொம்ப பொல்லாத ஆளு, காவிரி பழி வாங்கன்னு சொல்லிட்டு உன்னே சரிதான் பழி வாங்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம பாக்குற தாங்கே முடியல, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் காவிரி உன்னே பிரிக்க நினைச்சிட்டு இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. காவிரி நல்ல படம் நல்லாவே தெரிஞ்சு இருந்தாலுமே ஆனா காவிரி உனக்கு வேண்டாம், உன்னோட நிம்மதி எல்லாமே சிக்குனூரா உடஞ்சு பெரிய சொத்தை பார்த்துக்கிட்டு எங்கேயே இருந்திருப்பேன் எங்க கூட அப்படி சொல்லிட்டு நம்ம சித்தியை வந்து பாட்டியும் சொல்றாங்க. இதெல்லாமே கேட்டு விஜய் வந்து எனக்கு தேவையே இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு காவிரி தான் எல்லாமே, காவிரி வேற நான் வேற கிடையாது, காவிரி இல்லாம நான் இருக்க மாதிரி எனக்கு காவிரி மட்டும்தான் முக்கியம், சொத்து முக்கியம் கிடையாது. நான் காவிரி கூட போய் இருந்தேன்னா இதே மாதிரி 1000 மடங்குனால சம்பாதிக்க முடியும். ஆனா காவிரியை மட்டும் நான் கைவிடவே மாட்டேன். ஏன்னா காவிரி தான் எனக்கு எல்லாமே, காவிரியால தான் நான் சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்லாம பழைய நிலைமையில இருந்து நான் மீட்டு கொண்டு வந்த காவிரி எனக்காக ஒண்ணு பார்த்து பார்த்து செஞ்சா, எனக்காக எந்த ஒரு எல்லைக்குனாலும் போய் போராடுவா. அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க உங்களோட சந்தோஷத்துக்காக என்னையும் விட்டு கொடுக்க அளவுக்கு தயாராயிட்டு. அந்த மாதிரி நல்ல பொண்ணு எங்க கிடைக்கும், நீங்க அவ்வளவு போய் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, என்ன இந்த மாதிரி பேசுறவங்க நீங்க எனக்கு வேண்டே வேண்டாம். அது மட்டும் இல்லாம எனக்கு காவிரி தான் முக்கியம், நான் காவிரி கூட போய் இருந்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த குடும்பம் என்னை ஏத்துக்கும். எனக்கு பணம் இருக்கனாலதான் அந்த குடும்பம் என்னை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என் கையில ₹1 இல்லை. அது மட்டும் இல்லாம என் கையில விஜய்ங்கிற பட்டம் மட்டும்தான் இருக்கு, காவிரியோட புருஷன். அதனால அவங்க தாராளமா என்னை ஏத்துப்பாங்க, அந்த குடும்பம் என்ன தாராளமா ஏத்துக்கும். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கண் கலங்கிக்கிட்டு நம்ம தாத்தா கிட்ட இங்க பாருங்க தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி சொல்லணும் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே காவிரி வேற நான் வேற சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி இருக்கிற இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, காவிரி கர்வமா இருக்கா தாத்தா, நீங்க நினைச்சப்போ இந்த வீட்டுக்கு பேரன்னு பேத்தி வரப்போறாங்க, சந்தோஷமா இருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட விஜய் இப்படி சொன்னதுமே தாத்தா அப்படியே சந்தோஷத்துல கண் கலங்குறாங்க. என்னடா சொல்ற, அது மட்டும் இல்லாம நீ இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும், இப்படி தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அது மட்டும் இல்லாம இப்படி உங்க வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு இப்போ காவிரி கர்வமா இருக்கான்னு சொல்றேன். நான் சொல்றது கேளுடா, அவங்க பேசுறது கேட்கறதுக்கு நான் உன்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இந்த வீட்டை விட்டு மட்டும் நீ வெளியே போயிடாது விஜய், எனக்கு நீ மட்டும்தான் இருக்கு, நீ போயிட்டுனா அவ்வளவுதான் விஜய், இப்படி நிலைமை நீ கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பாரு அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு விஜய் வந்து கணக்குலிங்க கிட்ட எனக்கு எங்க உங்க மேல எந்த ஒரு கோவம் இல்லாத, நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது, ஏன்னா எல்லாருமே நம்மள பாஸ்ட்ல இருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி பேசுறாங்க. சந்தோஷமா இருக்கட்டும், எங்களோட விருப்பத்துக்கு எதிராக நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எங்களுக்கு என்ன போச்சு, காவிரி இந்த வீட்டுக்கு வந்து வாழக்கூடாது அவ்வளவுதானே, நான் தான் காவிரி தேடி போற, இந்த வீட்டு காவிரி வரமாட்டா, நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க அப்படி சொல்லிட்டு கண்களைங்க கிட்டே போறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டோம்னா பாட்டியும் ராதா நம்ம விஜயோட சித்தப்பா எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம காவிரி கர்வமாக்குன விஷயம் தெரிஞ்சோன்னா செம்ம ஷாக். உனக்கு இந்த பக்கம் விஜயோட சித்தப்பா வந்து செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன வேற காவிரி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டானே, அப்ப எல்லா சொத்த காரோட குழந்தைகளா பேசுறோம், எப்படி அஜய்க்கு வந்து சேர்ந்து சொல்லிட்டு மனசுலயே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் வந்து கணக்குல போயிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேக் எடுத்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் தாத்தா வந்து எவ்வளவு தடுத்து பாக்குறாங்க, விஜயோட செத்தி நம்ம பாட்டி எல்லாருமே எவ்வளவு தடுக்க கணக்குல நம்ம மன்னிச்சுடா, எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போகாது அப்படி சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான், இன்னைக்கு காவிரி மட்டும்தான் முக்கியம், சொத்து வந்து வீடு முக்கியம் கிடையாது. ஏதாவது ஒண்ணு எனக்கு ஃபோன் பண்ண நான் உடனே ஓடி வருவேன். ஆனா பர்மனண்டா இங்க வரணும்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு இந்த சொத்துக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு கண்கலிங்கிட்டே விஜய் வந்து அங்க இருந்து பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. போகிறப்ப நம்ம தாத்தா பார்த்து கண்கலிங்கிட்டே போகிறோம். தாத்தா வந்து அழிஞ்சுக்கிட்டே விஜய் போகாதப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே நொறுங்கி உட்காந்துறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் வந்து பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்போ
நம்ம காவிரி வந்து கதவு திறக்கிறாங்க. காவிரி வந்து விஜய் கீழே பெட்டி எல்லாமே இருக்கிறப்ப செம்ம ஷாக்காக, நீ என்னங்க இப்படி வந்திருக்கீங்க என்னட்டு சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம விஜய் சொல்றாங்க, இங்க பாரு காவிரி, எதுவுமே ஒன்று சொல்ல விரும்பல, ஆனா அந்த வீட்டுக்கு இனிமே எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. நான் இப்போ ஒண்ணுமே இல்லாத விஜயா தான் வந்திருக்கேன், என்னை பேத்துப்பாங்களா? சரி கேளு உங்க அம்மா கிட்ட, எத்தனை நாளா பணத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு, பணம் இருக்க திமிரில் தான் ஆளிட்டுன்னு சொல்லிட்டு உங்க அம்மா நினைச்சிருக்க அந்த பணத்தை எல்லாமே தூக்கி போட்டுட்டு இப்போ உன்னோட புருஷனா மட்டும்தான் வந்திருக்கேன். இப்போ உங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு கேட்டு சொல்லு காவிரி அப்படி சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லை நீ என் கூட வந்து நானும் நீயும் சந்தோஷமா எங்கேயாட்டு போய் வாழலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் சாரதா வந்து கண்கலங்க கிட்ட நம்ம காவிரியும் விஜயும் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து நம்ம காவிரி கேட்டோன்னா காவிரி வந்து சாரதாவை பாக்குறாங்க. அப்ப சாரதா வந்து என்ன பதில் சொல்ல போறாங்க, அது மட்டும் நம்ம எப்படி நம்ம சாரதாவோட மனசு மாறதா போகுது. ஏன்னா நம்ம விஜய் வந்து நம்ம காவிரி அப்படி பேசணும்னு சொல்லிட்டு காவிரிக்காக மொத்த குடும்பத்தையும் மொத்த சொத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்காங்க. இதை கவனிச்ச சாரதா வந்து கண்கலங்க கிட்டே என்ன மன்னிச்சிருங்க தம்பி, உங்களை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன், நீங்க பண்ண தப்பு தான், அதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க, ஆனால் பிடிவாதால இத்தனால முட்டாள்தனமா இருந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்க மேல எனக்கு எந்த ஒரு கோபங்களையும் தாராளமும் உள்ள வாங்க காவிரி, நீங்களும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ள கூப்பிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் தாத்தா பாட்டி பின்னாடியே விஜய் தேடி வந்துடுறாங்க. அப்ப விஜய் ஒரு தேடி வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாட்டி வந்து சாரதா கட்டி காவிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. இல்லை மன்னிச்சிருமா, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், இந்த மாதிரி நான் பேசிருக்க கூடாது, ஏதோ முட்டாள்தனம் நடந்துக்கிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுமா, ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க, 2 பேரும் சந்தோஷமா வீட்டுல வந்து வாழுங்க, அது மட்டும் இல்லை விஜய் இல்லாம அந்த வீடு நல்லாவே இல்லை, விஜய் தான் எங்களுக்கு முக்கியம், அது மட்டும் நீ வேற போய் கர்வமா இருக்க, நீ வேற விஜய் சொன்னா என்ன மன்னிச்சிருமா, நான் மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன், இப்படிலாம் தெரிஞ்சா அந்த மாதிரி பேசிருக்கவே மாட்டேன், நீ காவிரி நீயும் விஜய் நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷம் வாழ்க்கையை வாழ நினைச்சிருந்தேன், ஆனா இப்பதான் புரிய நீங்க 2 பேரும் கணவன் மனைவி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது தெரியாம முட்டாள்தனமா நான் வாய்க்கு வந்தாலும் போய் மன்னிச்சிருமா, நீ வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா காவிரி கண்ணுக்குள்ள கேட்டு என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வந்து எடுத்த முடிவு எடுத்துதான் பாட்டிடுமா, அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், காவிரி மட்டும் தான் முக்கியம், நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு காதுக்குள்ள கேட்டுட்டு தான் இருக்கு, அதுக்காக நான் அந்த வீட்டுக்கு வந்து உங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வு நினைக்காதீங்க, எனக்கு நீங்க முக்கியம்னா சொத்து முக்கியம் கிடையாது, எனக்கு காவிரி மட்டும் தான் முக்கியம், நான் காவிரி கூடயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியோட முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறாங்க. இந்த பக்கம் சாரதா கிட்ட வந்து பாட்டி வந்து மன்னிப்பு எப்படியாவது சொல்லி விஜய் காவிரி இந்த வீட்டுக்கு அனுப்பிங்க அப்படி சொல்றாங்க. ஆனா சாரதா வந்து கண்கலங்கிட்டே விஜயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா வந்து நம்ம சாரதா கிட்டே காவிரி சொல்றாங்க, எங்க கல்யாணம் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், இந்த மாதிரிலாம் பேசிடே கூடாது, இந்த மாதிரி டிவோர்ஸ் பேப்பர் அது எதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேர் கூட மிகப்பெரிய தப்பு பண்றாங்க, நான் அதுக்காக மன்னிப்பு எடுக்கிறேன், ஆனா விஜயும் காவிரி இங்க இருக்க வேண்டாம், எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்துட்டு எப்படி பேசி அனுப்பி எங்க சாரதா அப்படி சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க. அந்த சாரதா வந்து என்ன சொல்ல போறாங்களா பொறுத்து இருந்து நம்ம வரப்போற இப்படில பார்த்து தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம விஜய் வந்து பிடிவாதமா இருக்காங்க, அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன், எனக்கு காவிரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியா வந்துட்டாங்க. விஜய் எடுக்க போற முடிவு வேணாமா தான் இருக்க பொறுத்து வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிமேல் தான் மகாநதி சரியா இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ சொல்ல போகுது. ஏன்னா விஜய் வந்து காவிரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவோட வீட்டில் வந்து இருக்காங்க. இப்படி சாரதாவோட வீட்டில் வந்து நம்ம விஜய் இருக்கிறனால நம்ம கங்கா நம்ம யமுனாவால ஏதாவது பிரச்சனை வரப்போதா இல்லை அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணவங்கள பொறுத்து வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.